நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்னென்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? பாலியல் வன்கொடுமை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய அண்ணாமலை அதனை வழக்கை விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை என கூறியுள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்துமாறு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கோரிக்கை மனு அனுப்பியதாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தனது கோரிக்கை மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு இன்று விசாரணை கொண்ட பொழுது மனுதாரர் தரப்பில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவர் யார் யாரிடம் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக கூறிய அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி அனைத்து ஆதாரங்களையும் பெற்று விசாரிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன. அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா? இதுபோல வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டுமானால் தினமும் 100 வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டி வரும். இதற்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இதுபோன்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மனுதாரர் கோரிய நிவாரணத்தை வழங்க முடியாது என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.